மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக இந்த தொகுதி வரையறையினால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று சொன்ன பின்பும் அனைத்து அவர்களுக்கு வேண்டிய மாநிலத்தின் முதலமைச்சர்களை கூட்டி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் தங்களது தோல்வியை மறைப்பதற்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இதில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர்கள் அவர்கள் மாநிலத்தில் உள்ள அவர்கள் ஆட்சியின் தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் திரும்பி போனவுடன் அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களே கேள்வி கேட்கப் போகிறார்கள். அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாது. கனிமொழி சொல்கிறார், இவர்கள் கருப்பு கொடி ஏந்துவது தமிழக மக்களின் நலனுக்கு எதிரானதான். நாங்கள் இன்று கருப்பு கொடி ஏற்றுவது தமிழக மக்களின் நலனை காப்பதற்காகத்தான் நாங்க சொல்றோம். எத்தனை கொலைகள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கொலைகள் எத்தனைவை திருநெல்வேலியில் மட்டும் 46 கொலைகள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வீடியோ போடுறாரு, எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று. அடுத்த நாள் அவர் உயிர் பறிக்கப்படுகிறது. என்ன நடக்கிறது தமிழகத்தில்? ஆக ரொம்ப இலகுவா சொல்றாரு. தனிப்பட்ட பிரச்சனைக்கு நடக்கும் கொலைகளை எல்லாம் நாம் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாதாம். எவ்வளவு தவறாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதனால் இந்த தமிழக மக்களின் நலன் காப்பதற்காக நாங்கள் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இப்ப மத்திய அரசு தொகுதி மறையறையில ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம். இல்ல, இப்ப அறிவிப்பே வராம எப்படிப்பா விளக்கம் கொடுப்பாங்க? அறிவிப்பு வந்தா பரவாயில்ல. இல்லாத அறிவிப்பை வைத்துக்கொண்டு, சொல்லாத ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க. அப்போ பொய்யா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு? அது ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தன் வாயாலேயே சொல்லிவிட்டார். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன விளக்கம் வேண்டும்? நாங்க கேட்கிறோம். இதே மாதிரி ஒரு கருப்பு கொடியை வச்சுட்டு டாஸ்மாகை ஒழிப்பட உங்க வீட்டு முன்னால நின்னீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ கனிமொழி சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகி இருக்கிறார்கள் ஏனென்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? டாஸ்மாக் நாள் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அது என்னாச்சு? ஆக தமிழ் மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு நான் இன்று வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ் மக்களே, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இல்லாத ஒரு அறிவிப்பை கையில் எடுத்துக்கொண்டு, இல்லாத ஒரு திணிப்பை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் இன்று கூட்டம் நடத்துகிறார்கள். தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கவே மாட்டார்கள். உங்கள் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. மற்ற மாநில நான் கேட்கிறேன், காவிரி பிரச்சனைக்கு இதே மாதிரி அங்கே உள்ள முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சிவகுமாரை கூப்பிட்டு கூட்டம் போட்டுவீங்களா? காவிரி பிரச்சனை தீர்ந்துருச்சா? மேகதாதுல அணை கட்டுறேன்னு அவங்க சொல்றாங்களே, என்னைக்காவது நீங்க உங்களோட குழுவை கர்நாடகாவுக்கு அனுப்புனீங்களா? இல்லன்னா கர்நாடக தலைவர்களை இங்கே கூட்டம் நடத்தினீங்களா? தமிழக விவசாயிகளே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காவிரியை பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை. அப்படி என்றால் கர்நாடக முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ இங்கே கூட்டம் நடத்தல. அதே மாதிரி முல்லை பெரியாரின் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. நமது விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக விவசாயிகளே, இவர்களுக்கு உங்களை பற்றி கவலை இல்லை. என்னைக்காவது முல்லை பெரியாருக்காக கூட்டம் நடத்தினாங்களா? அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை, தன் மீது அக்கறை. தாங்க தோத்துறக்கூடாது. இன்னைக்கு இவர்கள் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களிடம் ஓட்டு கேட்க போனால் யாரும் ஓட்டு போட போறதில்ல. அதனால மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு இல்லாத ஒரு பிரச்சனை. நான் கேட்கிறேன், நீங்க அறிவிக்காத ஒன்றை வைத்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினா எப்படி இருக்கும்? அறிவிக்காத ஒன்று, தொகுதி மறைவரை அறிவிக்காத ஒன்றை இவ்வளவு சீரியஸா தீவிரமா எடுத்து போறீங்களே. காவிரிக்கு இந்த தீவிரத்தை காமிச்சீங்களா? முல்லை பெரியாருக்கு இந்த தீவிரத்தை காண்பிச்சீங்களா? இதுதான் தமிழக மக்கள் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆக இன்று அப்பட்டமாக ஒரு நாடகம் நடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாடக கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுவரை கூட்டம் அல்ல, ஊழல் மறைப்பு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.